Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்காவில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவானது நடக்க இருக்கிறது. இதனையடுத்து இன்றைய தினம் சரியாக 1 மணி அளவில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலர் கண்காட்சியை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா பகுதியில் பல்லாயிரம் கணக்கான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காற்றாலை, அது போல கடல்வாழ் உயிரினங்கள், குழந்தைகளை கலவதற்காக அந்த கார்ட்டூன் பொம்மைகள் என அனைத்தும் மலர்களாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடிவமைப்பு அனைத்தும் தத்ரூபமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று மதியம் இந்த மலர் கண்காட்சியானது தொடங்கி இருக்கிறது. முதல் நாளே ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது அந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த ஏற்காட்டிற்கு வரக்கூடிய மலைப்பாதையிலும் போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து அடுத்த 5 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. ஏற்காட்டை பொறுத்தவரை சீதோஷ நிலை மிகவும் நன்றாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வரத்தும் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க இருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த மலர் கண்காட்சியும் இன்று தொடங்கியிருக்கிறது. இதனால் இன்னும் வரும் காலங்களில் இந்த சுற்றுலா பயணி வரத்தானது தொடர்ந்து அதிகரிக்கப்படக்கூடும். இதனால் அந்த பூங்கா சுற்றக்கூடிய பகுதியில் வாகன நிறுத்த எதிராக தற்காலிக வாகன நிறுத்த இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.